everyone. எல்லாருக்கும் வணக்கம். Thank you. Let us நாம் read வேதத்திலிருந்து வாசிக்கலாம். Ephesians chapter 2, எபேசியர் 2ஆம் அதிகாரம் the New 1ஆம் வசனத்திலிருந்து, புதிய ஏற்பாடு verse 1. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து If you found it, I'll read. My Bible is page பக்கம் 264. 310. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். And அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் ஒரு காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி உன்னதங்களிலே அவருடைய கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். 10ஆம் வசனம் முடிய வாசித்திருக்கிறோம். up to verse 10. எல்லாருக்கும் வணக்கம். Hello, everyone. இயேசுவை நம்புகிற நாம் We who இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை செய்வதற்காக கூடியிருக்கிறோம். இது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விஷயம் இல்லையா? joyful, right? நிச்சயமா உங்களுக்குரிய நிறைய விஷயங்களை நீங்கள் தள்ளி வைத்துவிட்டு வந்திருப்பீர்கள். Glad to be here. நீங்க Some உங்களோட வீட்டு வேலைகளெல்லாம் தள்ளி வச்சுட்டு வந்திருப்பீங்க and we came here ஆராதனை செய்வதற்காக. to have service here. And இயேசுனுடைய விலையேற பெற்ற இந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்காக, His love, அவருடைய பெயரின் மூலமாக மகிமை பெறுவதற்காக lift His name. நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது As you read the Bible, it says, "You hath he quickened நாம் அந்த who were dead, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். live." And so it may seem very ambiguous. நான் இங்கே பார்க்கும் பொழுது But we நாம் who மரித்த died மக்கள், நாம் and மரித்து போக வேண்டிய people மக்கள், who deserve to die. ஆனால் இயேசு நம்மிடத்தில் வந்தார் Jesus Christ came to us மற்றும் அந்த பாவத்தினுடைய ஆக்கினையை அவர் மீது அவர் எடுத்துக்கொண்டார். of sin for us. நாம் எல்லாருமே All have பாவம் sinned செய்து தேவ மகிமையற்றவர்களாகி of the glory of இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு His நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். the redemption that is in இயேசுவின் மூலமாக Jesus. நாம் ஏதோ செய்ததனால் இல்லை, இயேசு We have done அவர் சிலுவையில் அறையப்பட்டார். Jesus. He died on the அந்த இயேசுவினுடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக of Jesus on the cross. இயேசுவினுடைய அந்த கிருபையினால நாம் எந்த ஒரு கிரயமும் கொடுக்காம இலவசமாய், நாம் அதற்காக எந்த பணமும் கொடுக்கவில்லை, He didn't even pay a single penny. நாம் இந்த நீதியை பெற்றிருக்கிறோம். Justification. நீதிமான் என்ற Freely அந்த freely உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறோம். we're so thankful நாம் for that. But மீட்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். we were justified. பிரியமானவர்களே, அனைத்தையும் நீங்கள் தள்ளி வைத்து விடுங்கள். Put everything aside. பொழுது ஒரு 10 நாட்களில் Let's say இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன், ஆனால் எனக்குள் நிறைய பாவம் இருக்கிறது. அப்படியானால் நான் என்ன செய்ய முடியும்? what should I do? எனக்கு பரலோகம் தெரியவில்லை என்றால் நான் ரொம்ப வழியில் இருப்பேன். நான் நரகத்திற்கு போக விரும்பவில்லை. நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எனக்கு அந்த வழி தெரியவில்லை என்றால் எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். ஆனால் நமக்குள் யாருமே பாவம் செய்யாதவர்கள் கிடையாது, எல்லாருமே பாவம் செய்தவர்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அது அப்படிதான் ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு அது என்ன சொல்லுகிறது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நான் நன்றாக ஜெபம் செய்கிறேன், நன்றாக வேதம் வாசிக்கிறேன்,
நிறைய காணிக்கைகளை செலுத்துகிறேன், நிறைய பேரை சேவிக்கிறேன், அதன் மூலமாக இல்லை. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. அதற்கு என்ன அர்த்தம்? நீங்கள் வேதத்தை தெளிவாக வாசித்தால், பாவ மன்னிப்பை பெறுவதென்பது நாம் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட வேண்டியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு அவர் நம்மை மீட்டிருக்கிறார், நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார். மற்றும் நமக்காக அவர் சிலுவையில் மரித்த பொழுது அவர் நம்மை சிலுவையில் அவர் நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார். நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் எடுத்து விட்டார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். வேதம் ரொம்ப தெளிவாக இதை சொல்லுகிறது. நான் எதையாவது நல்ல காரியங்களை செய்வது, ஏதாவது நேர்மையான விஷயங்களை செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, அதெல்லாம் இல்லை. நாம் பாவத்து நிமித்தமாக சபிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள், அவருக்குள் இருந்த அந்த மீட்பின் மூலமாக அவர் நம்முடைய அனைத்து பாவத்தையும் எடுத்து விட்டார். சிலுவையில் அதை முடித்து விட்டார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். நாம் சபிக்கப்பட வேண்டியவர்கள். நாம் அந்த நியாயத்தீர்ப்பின் பாதைக்கு போக வேண்டியவர்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு உண்மையாகவே தேவனுடைய கிருபையினாலே நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு பாவம் இல்லையா? இல்லை, நான் நிறைய பாவங்களை செய்தவர், நான் ஒரு பாவி. அதை தான் நான் யோசித்தேன். ஆனால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இது ரொம்ப ஆச்சரியமானது. நான் இளம் வயதிலிருந்தே சபைக்கு போயிருக்கிறேன். நான் இந்த பள்ளி பருவத்திலிருந்தே சபைக்கு போயிருக்கிறேன். நான் சபையில் நிறைய நேரங்களை செலவிட்டு நான் வீட்டிற்கு போனால் நான் நிறைய இந்த திருட்டு வேலைகளை செய்தேன். பல நிலங்களிலிருந்து நான் நிறைய காரியங்களை திருடி இருக்கிறேன். அதனால் நான் நரகத்திற்கு தான் போவேன் என்று யோசித்தேன். ஒரு நாள் நான் வேதத்தை வாசித்த பொழுது நான் என்ன கண்டுபிடித்தேன் என்றால், இயேசு என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார். இந்த வார்த்தையை நான் கண்டுபிடித்தேன். நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நான் பாவம் செய்தாலும், ஆனால் இயேசு அவர் எனக்கு பதிலாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அதைதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனே, என்னை மன்னியுங்கள், நான் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன், நான் இந்த படங்களை திருடி இருக்கிறேன், என்னை மன்னியுங்கள். இப்படிதான் நான் யோசித்தேன். இப்ப நான் நிறைய விதமான பாவங்களை செய்திருக்கிறேன். அது எல்லாத்தையுமே என்னால அறிக்கை செய்ய முடியல. ஆனா எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். வேதம் இதை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. நான் ஒரு பாவி, நான் நரகத்திற்கு போக வேண்டியவன். ஆனால் அவர் என்னை மீட்டிருக்கிறார், என்னை பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார். பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பை நாம் பெறுவதென்பது நான் நிறைய காணிக்கைகளை செய்து, நிறைய தன்னார்வ வேலைகளை செய்து, போதகராக இருந்து அந்த விஷயத்தின் மூலமாகவே இல்லை.
இயேசு சிலுவையில் என்னுடைய பாவத்திற்காக அறையப்பட்டதினால் Jesus Christ, He died on the cross for my sins. அவர் நம்முடைய எல்லா பாவத்தையும் He எடுத்துவிட்டார். carried all நாம் our எல்லாரும் sins. பாவம் செய்து தேவ All have மகிமையற்றவர்களாகி sinned and come short of the glory of God. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். That is in Christ Jesus. நாம் பாவம் செய்தவர்கள், ஆனால் தேவன் நம்மை பார்த்து நீதிமான் என்று அழைக்கிறார். தேவன், ஏய் நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க, நீ சுத்தமாக கழுவப்பட்டிருக்க. அதனால் நான் தேவனுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். நான் இளம் வயதிலிருந்தே சபைக்கு போயிருக்கிறேன். என்னுடைய நண்பர்களோட போய் நிறைய கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அவமானமான காரியங்களை நான் செய்திருக்கிறேன். அதனால் நான் நரகத்திற்கு பாத்திரவான். ஆனால் ஒரு நாள் நான் வேதத்தை வாசித்த பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அதன் பிறகு என்ன வருகிறது? அது ஏதோ நான் என்னுடைய பாவத்தை எல்லாம் நான் அறிக்கை செய்வதனால அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இலவசமாய் அவருடைய கிருபையினால கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இயேசு என்னுடைய பாவத்தின் இடத்தை எடுத்துக்கொண்டு அவர் அனைத்தையும் செய்து முடித்திருக்கிறார். என்னுடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டதென்றால் அப்பொழுது நான் பாவி அல்ல. நாம் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள், நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் ஜீவனோடு இருந்து கிரியை செய்கிறார். ரட்சிப்பை பெறுவதற்கு முன்பாக நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிப்பை பெற்ற பிறகு நமக்குள் அந்த பரிசுத்த ஆவியானவர் விளங்கி அவர் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும்படியாக செய்கிறார். நம்முடைய இருதயத்தை வழிநடத்துகிறார். அவ்வாறுதான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறோம். இயேசு நமக்காக மரித்தார். அதற்கு முடிவாக நம்முடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டது. நம்ம எல்லாருமே பரலோகத்துக்குரியவர்களாக மாறிவிட்டோம். நாம் என்ன செய்கிறோமோ, ஆனால் நம்முடைய எல்லா பாவமும் கழுவப்படுவதற்கு வேற எந்த வழியும் ஏற்பட முடியவில்லை. அதனாலதான் இயேசு தேவனால் அனுப்பப்பட்டார். இயேசு நம்முடைய எல்லா பாவத்திற்காகவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் மற்றும் நம்முடைய எல்லா பாவத்தையும் கழுவினார். நான் இதற்கு முன்பாக சபைக்கு போனாலும் நான் நிறைய பொய் சொல்வேன். நான் ஆப்பிள்களை, பர்சிமன் பழங்களை எல்லாம் நான் நரகத்துக்கு தான் போவேன் என்று யோசித்தேன். ஆனால் வேதத்தை நான் வாசித்த பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அதன் பிறகு என்ன வருகிறது என்றால், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு தேவனுடைய கிருபையினாலே இலவசமாய், அதில் ஒரு பணமும் செலுத்தாமல். இப்பொழுது நீங்கள் பணத்தை கொடுத்து போக வேண்டிய இடம் பரலோகம் கிடையாது. விசுவாசத்தின் மூலமாக தான் நீங்கள் போக முடியும். எந்த விசுவாசத்தின் மூலமாக? எனக்கு நிறைய பாவம் இருக்கு, ஆனா இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய அந்த மரணத்தின் மூலமாக நம்முடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டிருக்கு. அந்த விசுவாசத்தை நம்பக்கூடிய அந்த 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 விஷயத்தை நம்பக்கூடிய விசுவாசம் இருந்ததென்றால் அந்த இயேசுவினுடைய மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இப்போ நான் என்னுடைய கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும் பொழுது நான் என்ன செய்தேனோ அதை குறித்து நான் ரொம்ப அவமானப்படுகிறேன். நான் நரகத்திற்கு போக வேண்டியவன். எனக்கு வயதாகும் பொழுது நான் வேதத்தை வாசித்தால் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு பிரியமானவர்களை, நம்ம பாவம் செய்யாதவர்கள் என்று சொல்ல முடியாது. நாம் பாவம் செய்தவர்கள், நாம் பொய் சொல்லியிருக்கிறோம், கெட்ட காரியங்களை செய்திருக்கிறோம். இதெல்லாம்
பொல்லாங்கான விஷயங்களையும் செய்திருக்கிறோம். நாம் செய்த இந்த எல்லா பாவங்களுக்காகவும், ஆனால் இயேசு நம் மீது ஆ அதிக அன்பு கூர்ந்ததினால், அவர் நமக்காக நம்முடைய பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ அது உங்களை பொறுத்தது. ஆனால் தேவன் உங்களுடைய எல்லா பாவத்தையும் கழுவுவதற்காக இயேசுவை அனுப்பிவிட்டார். இயேசு சிலுவையில் மரித்து அவருடைய மரணத்தின் மூலமாக மனிதனுடைய எல்லா பாவமும் தேவனுடைய வார்த்தையின்படி அது கழுவப்பட்டது. நாம் பாவம் செய்திருக்கிறோம். நாம் பாவம் செய்து நாம் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய எல்லா பாவத்தின் அந்த கிரயத்தையும் இயேசு கொடுத்து தீர்த்திருக்கிறார். அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அதனால்தான் நாம் பரலோகத்திற்கு போக முடியும். ஆரம்பத்தில் நான் இந்த பள்ளிக்கு போகும் பொழுது நான் நிறைய திருடி இருக்கிறேன். மக்களுடைய பழங்களை எல்லாம் திருடி இருக்கிறேன். ஆனால் தேவன் என்னுடைய பாவத்தை எல்லாம் எடுத்து விட்டார் என்ற அந்த நிச்சயம் எனக்குள் வந்த பொழுது இயேசு அவருடைய இரத்தத்தின் மூலமாக அவர் என்னுடைய எல்லா பாவத்திற்காகவும் மரித்ததுனால அந்த தேவனுடைய கிருபையினால நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதை தான் வேதம் சொல்லுகிறது. நான் யங்புக் என்ற அந்த மாகாணத்தில் சொன்சான் என்ற அந்த பட்டணத்துல நான் சபைக்கு போயிருந்தேன். நான் நிறைய ஜெபிப்பேன், என்னுடைய பாவம்லாம் கழுவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்றாடுவேன். ஆனால் ஒரு நாள் நான் வேதத்தை வாசித்த பொழுது அப்படியாக அது முடிந்து போகவில்லை. ஏனென்றால் நான் பாவம் செய்தது உண்மை, ஆனால் இயேசு எனக்காக சிலுவையில் மரித்ததனால் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வார்த்தை அதற்கு என்ன அர்த்தம் என்றால், நம்முடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டது. நாம் பாவமே செய்யவில்லை என்ற அர்த்தம் இல்லை. நாம் பாவம் செய்தவர்கள், நாம் நரகத்திற்கு போக வேண்டியவர்கள், அந்த பயத்தோட இருந்தவர்கள். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க. எனக்கு ஞாபகம் இருக்கோ ஞாபகம் இல்லையோ, எந்தெந்த பாவம் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்க கழுவிடுங்க. நான் இயேசுனுடைய அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக எல்லா பாவத்தினுமே நம்ம தேவனுடைய மகிமையற்று போன மனிதர்கள். ஆனால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்னோட பாவம் கழுவப்பட்டது உண்மைதானா? அதை வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நாம் இயேசுவின் மூலமாக அந்த நீதியை பெற்றிருக்கிறோம். நீங்க உங்களுடைய இருதயத்தில் எதை வைத்திருக்கிறீர்கள்? இயேசு அதை சொல்லியிருக்கிறார். இயேசு எனக்கு பொய் சொல்வாரா? இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டதுன்னு சொல்றாரு. ஆமென். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். மற்றும் அதற்காக நாம் தேவனுக்கு ரொம்ப நன்றிக்குரியவர்களாக இருக்கிறோம். அந்த நேரத்திலிருந்து அந்த என்னுடைய பாவம் கழுவப்பட்ட அந்த நேரத்திலிருந்து இந்த சத்தியத்தை நான் தெரிந்து கொண்டேன். அதற்கு பிறகு நான் என்ன செய்ய விரும்பினேன் என்றால், நான் சுவிசேஷம் அறிவிக்க விரும்பினேன். இந்த ரட்சிப்பை நான் கிருபையின் மூலமாக பெற்றேன்.
ஆதலால் இந்த சத்தியத்தை நாம் உலகம் முழுவதிலும் அறிவிக்க வேண்டும் என்று யோசித்தேன். நீங்கள் பாவமே செய்யக்கூடாது என்று சொன்னால் அது உங்களுக்கு ஏற்கனவே தாமதமான ஒரு விஷயம். ஏனென்றால் நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள். நீங்கள் ஏற்கனவே அதற்காக ஆக்கினையை பெற வேண்டிய மக்களாகி விட்டீர்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். தேவன் என்ன சொல்கிறார்? ஏய், நீ நிறைய குடிச்சிருக்க. நீ நிறைய குடிச்சிருந்தாலும் ஆனா தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? இன்னும் உன்னுடைய பாவத்திலிருந்து நீ கழுவப்பட்டிருக்க. ஏன்னா தேவன் உன்னை மீட்டு இருக்கிறார். நாம் எல்லா விதமான பாவத்தையும் செய்திருக்கிறோம். நம் பாவம் பணம் திருடுறது, உருளைக்கிழங்கு திருடுறது, அந்த நிறைய மிருகங்களை திருடுறது, அந்த மாதிரி விதவிதமான பாவங்களை நாம் செய்திருந்தாலும், ஆனால் இயேசு வந்து அவர் நம்முடைய அந்த பாவி என்ற இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு நம்மை அவர் நீதிமான் என்று மாற்றியிருக்கிறார். நான் இளம் வயதிலிருந்தே சபைக்கு போயிருக்கிறேன். நான் அதிகாலை ஆராதனைக்கு போய் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சிருக்கேன். நான் எப்பொழுதெல்லாம் அதிகாலை ஆராதனைக்கு போவேனோ அந்த நேரத்தில் என்னுடைய அப்பா என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு கோல்டு பிடிச்சிரும், நீ போக வேண்டாம். அந்த நேரத்துலலாம் அந்த தேவாலயத்தில் வந்து ஹீட்டிங் சிஸ்டம் இருக்காது. எல்லாம் கதவுகளெல்லாம் ஜன்னல்களெல்லாம் மூடி தான் நாங்கள் வந்து ஆராதனை செய்வோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதனால் ஆரம்பத்தில் நான் வந்து அதிகாலை ஆராதனைகளுக்கு போவேன். அந்த செய்திகளை கேட்டு அதன் பிறகு வீட்டிற்கு வருவேன். இளம் வயதில் நான் ரொம்ப நேர்த்தியாக சபைக்கு போவேன். ஆனால் எனக்கிட்ட பாவம் இருந்ததுனால நான் வந்து நிறைய புல்லாங்கான காரியங்களை செய்திருக்கிறேன். நான் ஆப்பிள்களை திருடி இருக்கிறேன். அதனால் நரகத்துக்கு தான் போவேன் நான் யோசித்தேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நம்மளுடைய எல்லா பாவங்களும் நித்தியமாக கழுவப்பட்டிருக்கு. ஆமென். இதை விசுவாசிக்க வேண்டும் என்றால் நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். எதற்காக நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்? ஏனென்றால் இயேசு நம்முடைய எல்லா பாவத்திற்காகவும் மரித்திருக்கிறார் மற்றும் இப்பொழுது நித்தியமாக நம்மை நீதிமான ஆக்கியிருக்கிறார். அதை குறித்து யோசிக்கும் பொழுது எந்த அளவுக்கு அதை குறித்து நான் யோசிக்கிறேனோ, வேதம் சொல்லுகிறது, என்னுடைய பாவமும் கழுவப்பட்டிருக்கிறது. பல்வேறு மக்கள் பல்வேறு காரணங்களை வைத்திருப்பார்கள். ஆனால் தொடர்ந்து மக்கள் பாவம் செய்கிறார்கள். நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தவர் இயேசு. அவர் வெறும் ஒரு பாவத்தை மாத்திரம் கழுவிட்டு வேற எல்லா பாவத்தையும் அவர் வந்து அப்படியே வைத்திருந்தார்னா அது பிரச்சனை. நாம் சபிக்கப்படுவோம், அழிக்கப்படுவோம். அதனாலதான் இயேசு எல்லா நம்மளோட பாவத்தையும் ஒரேடியாக எடுத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, 100 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துல இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. 100 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற நம்மளோட பாவமும் கூட எடுக்கப்பட்டது. அந்த நேரத்துல இருந்து என்னுடைய அக்கா என்ன சொன்னாங்கன்னா, ஒக்ஸு, நீ போதகர் ஆகக்கூடாது. பார்ப்பதற்கு அது எளிதாக இருப்பது போல தெரியும். நான் என்னுடைய அக்காவின் இடத்துல சொன்னேன், ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நாம் வந்து ஏதாவது கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது போல இருந்தாலும், நம்மளுடைய பாவ மன்னிப்பிற்குரிய எல்லா விஷயமும் இயேசுவின் மூலமாக தீர்க்கப்பட்டிருக்கிறது.
ஆதலால்தான் நான் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. nothing for me to do. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி Sinned and come short of the glory of God. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே Being கிறிஸ்து justified இயேசுவில் உள்ள by மீட்பை கொண்டு His நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். salvation that is in Christ Jesus. மற்றும் தேவன் என்னை பார்க்கிறார். என்னை பார்த்து, ஏய், நீ பாவம் செய்தது உண்மை, Hey, you committed sin. It's true that you committed sin. ஆனால் நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். Justified, you are righteous. Yeah, I committed sin. இயேசு என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார். என்னுடைய பாவம் அனைத்தையும் முடித்திருக்கிறார். Washed away all your sins. ஆதலால் தான் நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். We believe that is என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு. Christ was crucified for my sins. எனக்கு நிறைய பாவம் இருந்தது. நான் நிறைய கெட்ட காரியங்களை செய்து நரகத்திற்கு போக வேண்டியவன். Many bad things of a person who deserves to go to hell. அவர் நம்முடைய எல்லா பாவத்தையும் எடுத்துக்கொண்டார். And he took away all of our sins. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே Only by God's எந்த grace ஒரு without anybody paying a price, கிரயமும் கொடுக்காம a single dime. என்னுடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டது. All your sins were washed away. And so the word is so strange because நான் எப்படி நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் நான் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு என்னோட பாவம் அனைத்தையும் கழுவி விட்டார். washed away all of your sins. என்னுடைய பாவம் கழுவப்பட்டதென்றால் மக்கள் என்ன சொல்வார்கள்? Oh, you never நீ பாவமே செய்யவில்லையா? Yes, I do. அப்ப இதுக்கப்புறம் நீ செய்ய போற பாவம் எப்படி? அந்த பாவத்தையும் இயேசு கழுவிட்டார். Christ didn't say, "Oh, I'll wash away your sins up to this என்னுடைய எல்லா பாவத்தையும். this month, this year." No, all of our sins. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க எவ்வளவு பாவம் வேணுமோ அவ்வளவு பாவத்தையும் What you want? No. நீங்க செய்வீங்களா? அப்ப இது வரைக்கும் நீங்க செய்யலையா? What you want? நாம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பாவம் செய்தவன் ஏற்கனவே. Sin however much you want. And you're a person who deserves to go to hell. Even இயேசு என்னுடைய எல்லா பாவத்தையும் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் through Jesus Christ taking நம்மை அவர் நீதிமானாக்கி இருக்கிறார். we have been made. இதை குறித்து பேசும்பொழுது, ஏய், இதற்கு எந்த அர்த்தமும் இல்லை என்று மக்கள் சொல்வார்கள். Doesn't make any sense. And I reply to them. So வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, that isn't எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி for all have sinned and come short of இலவசமாய் அவருடைய கிருபையினாலே being justified கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். through the redemption that is in Christ Jesus. ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன். And let me ask you one thing. வேதம் பொய் சொல்லுமா? இயேசு பொய் சொல்வாரா? Is the Bible இல்லை. lying? இயேசுவினுடைய வார்த்தை அதில் வேதத்தில் அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அது உண்மை. Jesus Christ as he was இயேசு crucified நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். all of our sins. நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் அவருடைய முதுகுக்கு மேலாக சுமந்து கொண்டார். Everyone, if you believe நீங்க நரகத்துக்கு போகணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்க போக முடியாது. you can't go. நீங்க நரகத்துக்கு I'm so போக விரும்ப மாட்டீங்க. ஆனா நீங்க நரகத்துக்கு even if you don't want to go to hell, you can't go to hell. So if you read these words, you're இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் நரகத்துக்கு போகிறவங்களா இல்லாம நீங்க பரலோகத்துக்கு போறவரா மாற்றப்படுறீங்க. because he is the one who saved us. நான் இளம் வயதிலிருந்தே நான் சபைக்கு போயிருக்கிறேன். Since I was young, I attended church, and while I was attending church, சபையில and while I was spending இருக்கும் time in பொழுது church, as I grew நான் older, வயதாகும் பொழுது எனக்கு 10 வயது அந்த மாதிரி எனக்கு வயதாகும் பொழுது சில நேரங்கள்ல எனக்கு விருப்பம் இல்லைனாலும் நான் பாவம் செய்கிற மனிதனா இருக்கேன். தவறு செய்கிற மனிதனாக இருக்கிறேன். குறித்து யோசிக்கும் பொழுது இயேசு ஒக்ஸு பார்க் இதுவரைக்கும் நீ செய்த பாவத்தை எல்லாம் நான் கழுவியாச்சு. ஆனா இதுக்கப்புறம் நீ செய்ய போற பாவத்தெல்லாம் நான் கழுவ முடியாது அப்படின்னு இயேசு சொன்னார்னா, நான் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய பாவத்தை எல்லாம் கழுவப்படலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எதற்காக என்னுடைய செய்தியின் நேரத்துல இந்த வசனத்தை நான் அதிகமா சொல்றேன்னா, உங்களுடைய குடும்பத்தினர் இடத்துல, உங்களுடைய உறவினர் இடத்துல நீங்கள் சென்று இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா இயேசு அவரோட ஜீவனையே கொடுத்து நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் முடித்திருக்கிறார். இதை நாம் நம்பல அப்படின்னா நாம் தவறு செய்கிறோம். நாம் பாவம் செய்தவர்கள். ஆனால் இயேசு அவர்
அவர் செய்த பாவத்தினால மறிக்கல. அவர் நான் செய்த பாவத்தை கழுவுவதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அப்ப நீங்க உங்களோட இருதயத்துல நம்மளோட பாவம்லாம் கழுவப்பட்டுடுச்சுன்னு விசுவாசிச்சீங்கன்னா, நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்தவர்களா இருந்தாலும் நம்முடைய எல்லா பாவமும் whiter than the snow அப்படின்னு சொல்லிட்டு பாடல் இருக்கிறது. whiter than the snow, washing in the blood of the lamb, and I shall be whiter than snow. இப்ப எல்லாத்தையுமே அப்படியே ஒதுக்கிவிட்டு 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு சிலுவையில் ஆணியடிக்கப்பட்டார். இயேசு ஏன் மரித்தார்? ஏன் அவர் சிலுவையில் அறையப்பட்டார்? ஏனென்றால் நம்முடைய பாவத்தின் அந்த இடத்தை எடுத்துக்கொள்வதற்காக. மற்றும் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், நான் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஏன்னா பாவத்தினுடைய அந்த பாவத்தை கழுவ வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்பொழுது நான் பாவி இல்லை. இதற்கு முன்பாக நான் பாவியாக இருந்திருக்கலாம். ஆனா இப்ப என்னோட பாவம் எல்லாம் கழுவப்பட்டது. நான் இப்பொழுது நீதிமானாக்கப்பட்டேன். அதை விசுவாசிப்பதை தான் நான் செய்ய வேண்டும். அந்த விசுவாசம் எனக்கு இருந்ததென்றால் 1 வருடம், 10 வருடம், 20 வருடம், நான் இந்த உலகத்தை விட்டு போகிற வேலை வரைக்கும் பாவம் செய்த மக்கள் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா நரகத்துக்கு போகணுமே அப்படின்ற மாதிரி. ஆனா நாம நீதிமான்கள். அதனால நான் ஆண்டவரே உமக்கு நன்றி. நான் ஒரு பாவியான மனுஷனா இருந்தாலும் என்னோட பாவத்தை கழுவுவதற்காக இயேசுவை நீங்கள் அனுப்பி இருக்கிறீர்கள். நான் உங்களை பரலோகத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருக்கு முன்பாக போயிட்டு இந்த வகையில நான் அந்த பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்ப அது எந்த அளவுக்கு மகிமையானது அப்படின்றத வார்த்தையால சொல்ல முடியாது. இப்பொழுது நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு இது இல்ல. ஏன்னா என்னோட பாவம் எல்லாமே நிச்சயமாக கழுவப்பட்டது. இப்பொழுது இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் இந்த வார்த்தையை விசுவாசிப்பதற்காக நாம் முற்பட வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் இந்த வார்த்தைகளை உங்களுடைய குடும்பத்தினரிடத்துல பகிர்ந்து கொள்றீங்கன்னா அப்ப உங்களுடைய எல்லா குடும்பத்தினரும் பரலோகத்துக்கு போக முடியும். அதே ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற முடியும். இயேசு நம் எல்லாருடைய பாவத்திற்காகவும் சிலுவையில் அறையப்பட்டார். அதற்குரிய அந்த கிரயத்தை அவர் கொடுத்து தீர்த்தார். அவர் உயிர்த்தெழுந்து தேவனுக்கு முன்பாக அவர் நிற்கிறார். நாம் பரலோகத்திற்கு போகும் பொழுது அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நேரமாக இருக்கிறது. நான் நரகத்திற்கு போக விருந்தேன். ஆனா நீங்கள் எனக்கு சுவிசேஷம் அறிவிச்சதுனால நான் சரியா மரணத்துக்கு முன்பாக நீங்க சுவிசேஷம் அறிவிச்சதுனால நான் இப்ப மீட்கப்பட்டிருக்கேன். பிரியமானவர்களே, நம்முடைய சபை நமக்கு சில வெறுமை இடங்கள் இருக்கு. நான் நம்புறேன் எல்லாருமே இங்க பாவ மன்னிப்பை பெறுவாங்கன்னு. வேற எதன் மூலமாகவும் இல்ல. இயேசுவை விசுவாசித்து இங்க நம்ம சபையில ஒன்றாக சேர்ந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய அந்த சூழ்நிலை வந்ததுன்னா நம்ம பரலோகத்துக்கு போகணும். இயேசுவை நம்புவதுனா என்ன? இயேசு நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார். நம்மை பாவத்திலிருந்து மீட்டார் என்பதை நம்புவது.
அந்த வகையில தான் நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டும். to go to heaven, but not paying a single எந்த ஒரு dollar கிரயமும் கொடுப்பதனால இல்ல. because இந்த all எல்லா judgment has been paid by அ Jesus. நம்மளுடைய And பாவத்தின் preach the gospel சம்பளமும் இயேசுவின் மூலமாக scripture, right? கொடுக்கப்பட்டு தீர்ந்து விட்டது. And so when people don't know, open up the Bible and share the words. And if you don't know more, then learn. மற்றவர்களுக்கும் இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, Share the truth எப்படி நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், நான் நிறைய about how தவறான காரியங்களை செய்திருக்கிறேன், நான் நிறைய பாவங்களை I செய்தவன், was sinful as well. ஆப்பிள்களை திருடி இருக்கிறேன், பெர்சிமன் பழங்களை திருடி இருக்கிறேன், Apples and persimmons, and I committed sin. And மற்றும் நரகத்திற்கு போக வேண்டியவன் நான். to go to hell. ஆனால் ஒரு நாள் வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய எல்லா பாவமும் இயேசுவின் மூலமாக All கழுவப்பட்டு தீர்ந்து விட்டது. Jesus. இயேசு என்னோட பாவத்தை எல்லாம் கழுவிட்டாருன்னா, நான் பாவம் செய்திருந்தாலும் என்னுடைய பாவம் எல்லாத்தையுமே தேவன் சுமந்து தீர்த்தார். அப்படின்னா நான் பரலோகத்துக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைனாலும் நான் பரலோகத்துக்கு தான் போவேன். நான் நரகத்துக்கு போக விரும்புறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ஆனா இப்ப நான் பாவ மன்னிப்பை பெற்றதுனால நான் இப்பொழுது பரலோகத்துக்கு தான் போவேன் அப்படின்ற அந்த மனிதனாக ஆயிருக்கிறேன். இது ரொம்ப அற்புதமான ரட்சிப்பு. நம்முடைய எல்லாம் பாவத்தையும் தேவன்தான் கொடுத்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய எல்லாம் பாவமும் நித்தியமாக அவர் கழுவி மீட்டிருக்கிறார். இப்ப நம்ம பாவிகளா இல்லையா? நம்ம பாவி கிடையாது இல்லையா? நான் பாவம் செய்யலையா? நான் பாவம் செய்தவன். நாம் பாவம் செய்தவர்கள் தானே. ஆனா இயேசு அவருடைய அந்த மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் கழுவி தீர்த்திருக்கிறார். எபேசியர் 1 என்ன சொல்லுகிறது? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்களை அவர் மீட்டிருக்கிறார். பாவத்தை எல்லாம் நாம் செய்திருக்கிறோம். நாம் நரகத்திற்கு போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனா அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். நாம் பாவம் செய்கிற மக்களாக இருந்தோம். இந்த இடத்துல சாத்தானை குறித்து போட்டிருக்கிறது. நாம் சாத்தானை பின்பற்றி போகிற மனிதர்களாக இருந்தோம். நாம் அந்த தேவனுடைய கோபாக்கினை பெற வேண்டிய மக்களாக இருந்தோம். இங்க 4வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்து நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி உன்னதங்களிலே அவருடைய கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். வேற எதையும் பத்தி நம்ம சொல்ல வேண்டாம். நம்மளுடைய எல்லா பாவமும் இயேசுவின் மூலமாக கழுவப்பட்டது அப்படின்றத நம்ம விசாரிச்சுக்கணும். அவர் மூலமா மாத்திரம்தான் நம்மளுடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டது அப்படின்றத நம்ம விசுவாசிக்கணும். நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தையை நம்முடைய இதயத்துக்குள் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்திற்குள் மிகுந்த சிறப்பாக கிரியை செய்வார். நம்ம செய்த எல்லா பாவத்திற்காகவும் நம்ம பாவ மன்னிப்பு தான் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு முடிவே இருக்காது. ஆனா இயேசுவின் மூலமாக நம்முடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டு தீர்ந்திருக்கிறது.
இதுதான் உண்மையான கிறிஸ்தவ விசுவாசம். சில நேரங்கள்ல நம்ம தவறு செய்யக்கூடும். சில நேரங்கள்ல நான் பாவம் செய்யக்கூடும். ஆனா, நான் அப்படிப்பட்ட தவறு செய்யக்கூடியவன் அப்படின்றது தேவனுக்கு தெரியும். அதனால தான் இயேசுவின் மூலமா நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் பரிபூர்ணமாக கழுவி தீர்த்திருக்கிறார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அவருடைய கிருபையின் மூலமாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக நம்ம நல்ல காரியங்களை செய்வது நல்லது. ஆனால் அந்த நல்ல காரியங்கள் மூலமாக நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம கெட்ட காரியங்களை கம்மியா செய்வதனால பரலோகத்துக்கு போக முடியாது. நாம் என்ன செய்தாலும் நாம் நரகத்திற்கு போக வேண்டிய மக்கள். ஆனா இயேசுவின் மூலமா மாத்திரம்தான் நம்மளுடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டது. இதை விசுவாசிக்கணும். எல்லா நம்மளோட பாவமும் கழுவப்பட்டது. நாம் இயேசுவை நம்பினோம்னா, இயேசுவை நம்புவதென்றால், நான் நிறைய பாவங்களை செய்தேன். ஆனா என்னோட பாவத்தை கழுவுவதற்கு எந்த வழியும் இல்லை. அதனால இயேசு அவருடைய மரணத்தின் மூலமா என்னுடைய எல்லா பாவத்தையும் கழுவி தீர்த்திருக்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது என்னுடைய பாவத்தை கழுவுவதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆதலால் நான் பாவி அல்ல. இப்போது நான் தேவனுடைய விலையேற பெற்ற குமாரனாகி இருக்கிறேன். உங்களுடைய இந்த நீங்கள் தேவனோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை பரலோகத்தில் வாழ முடியும். உங்களுக்குள் யாராச்சும் இந்த மாதிரி இருக்கீங்களா? நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிச்சயம் இல்லை. அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அதை சகோதரர்கள் இடத்துல கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு சரியா கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா இயேசு தான் என்னுடைய பாவத்திற்காக மரித்தார். நான் என்ன செய்து என்னுடைய பாவத்தை கழுவ வேண்டும் என்று இல்லை. இயேசு என்னுடைய எல்லா பாவத்தையும் கழுவி இருக்கிறார். நம்முடைய பாவத்தை சுமந்து கொள்கிற விஷயத்தை இயேசு செய்ததுனால தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். நான் எப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறேன் அப்படின்றது இல்லை. நான் பரலோகத்திற்கு போவதற்குரிய எல்லா வழியையும் இயேசு ஏற்படுத்தி முடித்திருக்கிறார். தேவன் பரிசுத்த ஆவியாக நம்முடைய இருதயத்தில் வீற்றிருக்கிறார். இதற்கு முன்பாக நான் ஒரு பாவி அப்படின்னு நினைச்சேன். ஆனா இயேசு என்னோட பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டதுனால நான் இதற்கு மேல பாவி இல்லை. அந்த வகையில தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்கிறார். அவர் எனக்கு அந்த விசுவாசத்தை தந்து என்னை ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையை வாழும்படியாக செய்திருக்கிறார். நாம் தவறு செய்யக்கூடும். நமக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கலாம். ஆனா இயேசு நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டதுனால எல்லாமே தீர்க்கப்பட்டது. நம்முடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டதுனால என்னவாக இருந்தாலும், ஆனா நீங்க இயேசுவின் மூலமா பரலோகத்துக்கு போகிற அந்த வழியை பெற்றிருக்கிறீங்க. எனக்கு வயதாகிறதுனால நான் ஒரு நாள் மரிக்கக்கூடும். எல்லாருமே மரிக்கக்கூடும். இந்த உலகத்திலிருந்து நான் போகும்பொழுது நாம் ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்ம சந்தோஷமா போக முடியும். ஏன்னா இயேசு நம்மளோட பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டு அவர் கொடுத்து திருத்திருக்கிறார். அவருடைய கைகள் ஆணை அடிக்கப்பட்டது. அவருடைய கால்கள் ஆணை அடிக்கப்பட்டது. நான் இயேசுவை காண விரும்புகிறேன். தேவனே,
நாம் பரலோகத்துக்கு வருவதற்கு நீங்க எனக்கு வழி செய்ததற்காக உமக்கு நன்றி. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, உண்மையாகவே இயேசு நம்முடைய எல்லா பாவமும் கழுவி முடிக்கும்படியான விஷயத்தை அவர் செய்திருக்கிறார். நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். ஆதலால் தான் நாம் இயேசுவை நம்புகிறோம். மற்றும் எனக்காக அவருடைய இரத்தத்தை கொடுத்த அந்த இயேசு, அவரை நன்றிக்குரிய இருதயத்தோடு நாம சேவிக்கிறோம். நாம் சபைக்கு வருகிறோம். அவரை நாம் அவருக்கு ஆராதனை செய்கிறோம். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர்கள் அவர்கள் எனக்கு இயேசுவை பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் இயேசுவை நம்புவதற்கு நாம் அவர்களை என்கரேஜ் பண்ணணும். அவங்க இப்ப நம்மளுடைய வாழ்க்கை இந்த பூமியிலேயே முடிந்து விடவில்லை. அதற்கு பிறகு நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. அதனால் நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாம் அறிவிக்கிறோம். தேவனை சேவிக்கிறதை விட விலையேறப்பெற்ற விஷயம் என்று எதுவும் இல்லை. எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நான் தொடர்ந்து சொல்ல விரும்புகிற விஷயம், பாவம் செய்யாதவர்கள் என்று யாருமே இல்லை. நீங்கள் பாவம் செய்த அந்த விதத்தில் வித்தியாசம் இருக்கலாம், சின்ன பாவம் பெரிய பாவம் என்று. ஆனால் தேவன் நம் மீது அதிக அன்பு கூர்ந்ததினால் பாவத்தினுடைய எல்லா அந்த ஆக்கினையையும் அவர் சுமந்து கொண்டார். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்பொழுது நீங்க அதை மனப்பாடமே செய்திருப்பீங்க இல்லையா? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அவர் நமக்காக மரித்திருக்கிறார். அதன் மூலமாக நம்முடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டது. ஆமென். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களோட பாவங்கள் கழுவப்பட்டது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த வகையில நீங்கள் அவரோட வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். மற்றவர்களையும் விசுவாசிக்கும்படியாக நீங்கள் அவருக்கு உற்சாகப்படுத்த வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் பாவம் செய்யக்கூடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. இயேசு என்னுடைய எல்லா பாவத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். நீங்க அந்த நன்றிக்குரிய இருதயத்தோடு நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். நான் மிகவும் இளமையான வயதிலேயே நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பாக நான் பிரெஸ்பிட்டேரியன் சபைகளுக்கு போயிருந்தேன். அதிகமா நாட்கள் கடந்து போகும்பொழுது, நாட்கள் கடந்து போய் நான் வேதத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டது அப்படின்றதை நான் உணர்ந்தேன். ஆனா இயேசு என்னுடைய எல்லா பாவத்தையும் கழுவி தீர்த்திருக்கிறார். அந்த ஒரு சமாதானமான இருதயம் எனக்கு ஏற்பட்டது. நான் எங்க போனாலும் நான் பரலோகத்திற்கு போகக்கூடியவன். அதனால் நான் வயதாக மற்றவர்கள் கவலைப்பட்டார்கள். ஆனால் நான் எனக்கு இன்னும் நீண்ட நாட்கள் வாழ்வதோ சரி, வாழாமல் இருப்பதோ சரி, அது ஒரு பிரச்சனை இல்லை. நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவை விசுவாசியுங்கள். ஏனென்றால் இயேசு உங்களுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவர் உங்களுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார். அதைதான் நீங்கள் தொடர்ந்து சாட்சி அளிக்க வேண்டும். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இது மிகவும் ஆச்சரியமான ஒரு வார்த்தை.
போதகரே, இன்னும் எனக்கு பாவம் இருக்கிற மாரி தோணுது. அப்படின்னா அது உங்களோட சிந்தனை. இயேசு உங்களுடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். அதை நமக்கு வேதமும் சொல்லுகிறது. வேதம் அவ்வாறு சொல்லுகிறது என்றால், வேதம் சொல்வதுதான் சரி. வேதம் சொல்வது சரி இல்லை என்றால், தேவன் ஒரு பொய்யர் என்று அர்த்தம். அது உண்மையாக இருக்காது. நம்முடைய எல்லாம் பாவத்தின் ஆக்கினையையும் அவர் கொடுத்து தீர்த்துட்டார். நம்முடைய எல்லா பாவத்தையும். அதனால தான் நம்ம இயேசுவை நம்புகிறோம். அந்த வகையில நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றையிலிருந்து இயேசு உங்களோட பாவத்தை எல்லாம் கழுவி தீர்த்துட்டார் என்பதை விசுவாசிங்க. அப்புறம் நீங்க மரிக்கிற நாள் வரைக்கும் அவர் அவருடைய ரத்தத்தினால, கிருபையினால அவர் மீட்டு இருக்கிறார். நீங்க தேவனுடைய விலையேற பெற்ற கிரியைக்காரர்களாக இருக்க முடியும். இப்ப நரகத்திற்கு போறவர்களா இருக்கிற மாதிரி இருக்கிறவங்கள நீங்க பரலோகத்தை நோக்கி வழிநடத்த வேண்டும். நான் இயேசுவை நம்புகிற காரணத்தினால் இதை மற்றவர்களுக்கு நான் விவரித்து சொல்றேன். நீங்க மற்றவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும். இயேசுவை விசுவாசித்தால் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். இதை நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும். மற்றும் நீங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவனோட இந்த வாழ்க்கையை வாழ முடியும். உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய தகப்பன், தாயார், அவர்கள் அனைவரும் இதன் மூலமாக ரட்சிக்கப்பட முடியும். உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், நீங்கள் அவர்களோட நீங்கள் சண்டை போடலாம். ஆனா தொடர்ந்து உங்களை எதற்காக நான் உற்சாகப்படுத்துகிறேன் என்றால், நாம் எல்லாருமே சேர்ந்து பரலோகத்திற்கு போக வேண்டும். இயேசுவோட சேர்ந்து நாம் அந்த மகிமையில் நாம் பிரவேசிக்க வேண்டும். அதனால தான் நான் போதகராகி இருக்கிறேன். நான் எப்படி இந்த பாவ மன்னிப்பை பெற்று மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்கிற மனிதனாக மாறி இருக்கிறேன். இப்ப நான் எல்லா அந்த மகிமையும் தேவனுக்கு செலுத்த விரும்புகிறேன். நீங்களும் கூட இயேசுவை நம்பி மற்றவர்களை இயேசுவை நம்பும்படியாக உற்சாகப்படுத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவர் உங்களுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார். அதை மக்கள் விசுவாசிக்கும்படியாக நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். மிக்க நன்றி எல்லாருக்கும்.